ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய சக்தி பீட பவனியிலே நாம் பார்க்க இருக்கும் சக்தி பீடம் மகாமாயா சக்தி பீடம். காஷ்மீரே கண்டதேசஞ்ச திரிசந்தியேஸ்வர பைரவः மகாமாயா பகவதி குணாதீதா வரப்ரதா. காஷ்மீர் பள்ளத்தாக்கின் வடகிழக்கில் அமைந்துள்ளது மகாமாயா தேவியின் சக்தி பீடம். இந்த சக்தி பீடம் 51 சக்தி பீடங்களில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அன்னை சதிதேவியின் உடற்கூறுகளில் கழுத்துப் பகுதி விழுந்த இடமாக இது கருதப்படுகிறது. இந்த பீடத்தை அலங்கரிக்கும் அம்பிகை மகாமாயா. தலத்தின் காவல் தெய்வமாக திகழ்பவர் பைரவர் திரிசந்தியேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது விடியல், நண்பகல் மற்றும் சூரிய அஸ்தமனம் ஆகிய பிரிவுகளின் இறைவனாக கருதப்படுகிறார். இங்குள்ள தேவி மகாமாயா 3 குணங்களுக்கு, அதாவது சத்துவ, ரஜஸ் மற்றும் தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவளாகவும் மற்றும் விரும்பிய வரங்களை தருபவளாகவும் காட்சி தருகிறார். இயற்கையே வடித்த லிங்க உருவில் காட்சி தரும் அன்னையை காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அமர்நாத் பெருங்குகையில் காணலாம். சிவலிங்கத்திலேயே சக்தியின் அம்சம் உண்டு என்பர். உதாரணமாக குடமுழுக்கு வைபவத்தில் முக்கிய கும்பத்துக்கு அருகில் சிறிய கும்பத்தில் சிவப்பு துணி கட்டி வைப்பர். அது சக்தியின் வடிவமாக கருதப்படும். அதுபோலவே அமர்நாத் பெருமான் அருகிலேயே தேவி ரூபமாக பாவித்து வணங்குகின்றனர். அன்னையின் அங்கம் விழுந்து இது மகாசக்தி பீடம் ஆனது. அமர்நாத் குகையில் சிவன் மட்டுமன்றி தேவியும் நீர்கொண்ட லிங்கமாக திகழ்கிறார். இன்றைய காஷ்மீர் பள்ளத்தாக்கு முன்னர் பெருங்கடல் போன்ற ஒரு ஏரியாக காணப்பட்டதாம். தேவியின் அங்கம் இந்த ஏரியில் விழுந்ததால் சதிசரஸ் என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒருமுறை உமையுடன் மகேஸ்வரன் உலா வரும்போது இங்குள்ள குகையில் அவர்கள் இருவரும் தற்செயலாக தங்க நேர்ந்தது. அப்போது அழிவின்மையின் இரகசியத்தை தனக்கு விளக்கும்படி ஈசனிடம் வேண்டினாள் அன்னை. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.